ரைட். ஸோ இது ஒரு கால்குலேஷன் கேள்வி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேள்வியை பார்த்தோன்னே என்ன செய்யறதில்ல, பாயிரையில். ஸோ கேள்வியை பார்த்தோன்னே என்ன செய்யணும், அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நோட் பண்ணணும். சரியா? ஸோ வடிவா பேர் நான் இதை நோட் பண்ணுறேன், 8வது கேள்வியை வடிவாக நோட் பண்ணுறேன். சரியா? செறிவு அதாவது சி, சரியா, 5.5 மோல் டெசிமீட்டர் -3 உடைய சரியா H2SO4. சரியா, H2SO4 கரைசல் அந்த அக்வஸா, அதாவது அதில் நீர் இருக்குன்ற அர்த்தம். ரைட். இதுண்ட அடர்த்தி சரியா, அதாவது டி என்று வைக்கிறேன். இது 1.1 கிராம் சென்டிமீட்டர் -3. இப்போ இதுண்ட WW% என்னவா? ரைட், WW% என்னவா? இவர் கேள்வியை நோட் பண்ணுறதால் உனக்கு என்ன நல்ல வேண்டாம், உனக்கு ஒரு முதல் கேள்வியை திருப்ப திருப்ப வாசிக்க தேவையில்லை. ரைட், இதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் படிவாக வந்துட்டு ரெண்டாவது உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? இங்கே வேறு இப்போ WW% கேட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் WW% என்ற என்ன? இங்கே வேறு கீழே இருக்கிறது வந்து மொத்த திணிவாக இருக்கும். சரி, அதாவது W டோட்டலாக இருக்கும். சரியா, W டோட்டலாக இருக்கும். மேலே இருக்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ H2SO4 சரியா, H2SO4 திணிவாக இருக்கும். அதாவது டோட்டல்ண்டா என்ன, இங்கே வேறு H2SO4 கரைசல்ல H2SO4 இருக்குது, அதோட நீரும் இருக்குது. அதாவது கீழே இருக்கிறது மொத்த திணிவுன்றதால H2SO4 திணிவு ப்ளஸ் நீருண்ட திணிவு. சரியா, ப்ளஸ் நீருண்ட திணிவு. மேலே இருக்கிறது H2SO4 திணிவு. சரியா? இப்போ எங்களுக்கு ரெண்டும் கண்டுபிடிச்சா தான் என்ன செய்யலாம். அதை விட இங்கே வேறு பெர்சன்டேஜ் என்றதால் 100ஆல் பெருக்கணுமா? பெர்சன்டேஜ் என்றதால 100ஆல் பெருக்கணும். ஓகே. ஸோ இப்போ வேறு இதை தனித்தனியாக கண்டுபிடிப்போம். இங்கே வேறு கரைசல்ண்ட மொத்த முதல்ல மேலே மேலே கண்டுபிடிச்சிட்டு வரும். தெரிஞ்சு வேறு கரைசல்ண்ட செறிவு தந்திருக்கு. செறிவண்டா என்னண்டா சரியா, 1 டெசிமீட்டர் கியூப்பில் எவ்வளவு மோல் இருக்குன்றது அர்த்தம். சரியா? ஸோ 1 டெசிமீட்டர் கியூப்பில் 5.5 மோல் இருக்கும். சரியா, 1 டெசிமீட்டர் கிணப்பில் அதாவது 5.5, அதாவது H2SO4. ரைட், H2SO4 இருக்கும். ரைட். ஸோ இங்கே வேறு எங்களுக்கு தெரியும் N சமன் W/M, அதாவது மூல் சமன் திணிவின் கீழ் கனளவு, திணிவின் கீழ் மூலர் திணிவு. ஸோ உங்களுக்கு இங்கே வேறு இப்போ திணிவு தெரியணும்ன்றதால நான் இதை சப்ஜெக்ட் ஆக்குறேன். சப்ஜெக்டண்டா இதை தனியாக கொண்டாரு நீங்களே. இப்போ இதை தனியாக கொண்டு வந்தால் இந்த M வந்து அங்கால போகும். ஸோ N × M வரும். சரியா? ஸோ இங்கே வேறு எங்களுக்கு மூல் தெரியும், N தெரியும். அப்போ 5.5 இன்டு மூலர் திணிவு என்னென்னு காண வேண்டாம், ஹைட்ரஜனுக்கு 1. ஸோ இங்கே வேறு 1, அப்படி 2 ஹைட்ரஜன் கண்டால 2, சல்ஃபருக்கு 32, ஆக்சிஜனுக்கு 16, அப்படி 4ன்னா நினைக்கிறேன் 64 வரும் நினைக்கிறேன். ரைட், எல்லாத்தையும் கூட்டினீங்கண்டா சரியா 8 98 வரும். ஸோ 98 வரும். சரியா? ரைட், இதை சுருக்கினா எவ்வளோ வருமெண்டா சரியா 539 கிராம் வரும். ஓகேவா? 539 கிராம். இல்லை சுருக்க தேவை இல்லையா, அப்படியே வைப்போம். ரைட், இவ்வளவு கிராம் வரும். சரியா, இவ்வளவு என்ன செய்யும், கிராம் வரும். சரியா? இப்போ நாங்கள் என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இதுண்ட திணிவை கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இங்கே வேறு 1 டெசிமீட்டர் கியூப்பில் இவ்வளவு திணிவு இருக்காம். சரியா? அப்போ நான் இதை எழுதுறேன். சரியா, 5.5 தர 98 கிராம் இருக்காம். இப்போ 1 டெசிமீட்டர் கியூப்பில். இப்போ எங்களுக்கு மொத்த திணிவு தெரிஞ்சால் இந்த கேள்வியை நாங்கள் என்ன செய்யலாம். இங்கே வேறு இப்போ நாங்கள் முதலாவது H2SO4 கண்டாங்கள், அதுக்கு நாங்கள் இந்த ஈக்குவேஷன் இந்த பெருமானத்தை பயன்படுத்தினாங்க. மொத்த திணிவுக்கான இங்கே வேறு வடிவா பேர் இந்த அடர்த்தி என்றதை பயன்படுத்த போகிறோம். அதாவது வடிவாக்கவனி என்ன தந்திருக்கண்டா சரியா, 1 சென்டிமீட்டர் கணத்தில் சரியா எவ்வளவு இருக்குமெண்டா 1.1 கிராம் இருக்குமா. அதாவது மொத்த திணிவு 1.1 இருக்குமா. ஆனால் இங்கே வேறு இங்கே நாங்கள் 1 டெசிமீட்டர் கியூப்பில் போட்டதால் அதையும் நாங்கள் என்ன செய்யணும், 1 டெசிமீட்டர் கியூப்புக்கு போடணும். அப்போ தான் அது ஈக்குவலாக இருக்கும். சரியா வரும். ஸோ இதை 1 டெசிமீட்டர் கியூப்புக்கு மாற்ற சரியா என்ன செய்யணும்டா, இந்த 1.1 சரியா 13 கிராமால் பெருக்கிறேன். என்ன செய்கிறேன், 13 கிராமால் பெருக்கிறேன். ஸோ இங்கே வேறு அப்போ மொத்த திணிவை நாங்கள் என்ன செய்யிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மொத்த திணிவு அளவு 1.1 தர 13 கிராம். ரைட், அதை விட இந்த 100 அப்படியே இறக்குறேன். சரியா, 100. சரியா? ஸோ எப்படி சுருக்குறேன்டா, இங்கே வேறு இது 5.5, இதை 1.1டா. சரியா, இது 1, இது 5 போடலாம். சரியா, இது 13, இது 12டா. சரியா, இது வெட்டுப்பட்டு இது ஃபுல்லாக வெட்டுப்பட்டுரும். இது மேலே போச்சுண்டா என்ன வரும், 10 சய 1 வரும்.
சரியா? இதை நீ சுருக்கினியண்டா என்ன விட வருமெண்டா? சரியா? சரியா ரைட் 49. சரியா? 49% வரும். சரியா? பிறகு சுருக்கி பேர். ஸோ இங்கே வேறு ஆகவே 8வது கேள்விக்கு விட வந்து எத்தனை? 49%, 49% என்றால் 4வது விடை. சரியா? 8வது கேள்விக்கு 4வது விடை.